ஏன் மம்மி, டேடி நேர்மையான ஆளு தானே, அப்புறம் ஏன் அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க? அது சத்தியத்துக்கு வந்த சோதனைடா. ஓ, இந்த உலகத்துல மனுஷனே நிரந்தரம் இல்ல, அவர் பதவி மட்டும் என்ன நிரந்தரமா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மம்மி. இவர் பதவி பவரை வச்சுட்டு ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருந்திருப்பாரு, அதான் பல்ல பிடுங்கிட்டாங்க. உலகாரன் பட்டை வாங்கி ஜெயிலுக்கு போன ஒருத்தனுக்காக இவரையே வக்காலத்து வாங்கினாரு. அவனை வெளியே கொண்டு வரதுக்கு இவரையும் அவ்வளவு பாடுபட்டாரு. பெத்த புள்ள, நான் ஜெயில இருந்தப்ப என்னைக்காவது ஒரு தடவை வந்து பாத்திருப்பாரா? இல்ல என்ன வெளியே எடுக்க தான் ட்ரை பண்ணிருப்பாரா? டேய், நீ ஒருத்தர் கொலை பண்ண முயற்சி பண்ணி ஜெயிலுக்கு போனோம்டா. ஓ, அப்ப அந்த கருணாகரன் சுதந்திர போராட்ட வீரரா? நானாவது கொலை முயற்சி தான் பண்ணேன், அந்த ஆளு கட்டின பொண்டாட்டிய கொலையே பண்ணிட்டு போனாரு. அவரோட கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளவோ பெட்டர். ஆனா எனக்காக நீங்க உருகல, அந்த கொலைகாரனுக்காக அவ்வளோ உருகுறீங்க. அதுக்கான பலன் தான் இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ராஸ்கல், நீ அவர் ஒண்ணா? அவர் டாக்டர், நீ ஒரு பொம்பளை பொறுக்கி. நீங்க அப்பந்தானே, நான் பொறுக்கினா நீங்களும் பொறுக்கிதான். என்னடா சொல்ற? அடி கொன்னுடா ராஸ்கல். பாருங்க, சும்மா கையை வாங்கிட்டு அடிக்க வந்தீங்கன்னு வச்சுங்க, உங்க மேல இருக்கிற மரியாதை போயிடும். அப்ப ஏதோ ஐஜியா இருந்தீங்க, அடிச்சீங்க, வாங்கிட்டேன். இப்ப அது கூட இல்ல, இனிமேல என்னால பயப்பட முடியாது. புரியுதா மிஸ்டர் சஸ்பெண்டட் ஐஜி? நானாவது 4 காசு சம்பாதிக்கிறேன், நீங்க சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க. நல்ல 4 வேலை கொட்டிக்கிட்டே சும்மா இருங்க. டேய் அறிவு கிட்டவனே, சஸ்பெண்ட் ஆனா என்னடா? அவர் உங்க அப்பா இல்லன்னு ஆயிடுமா? என்ன அவர் மட்டும் என்ன பொறுக்கின்னு சொல்லாமா? நான் இந்த வீட்டுக்குள்ள இல்ல. டேய், நீ பொறுக்கிதாடா. நேத்துக்கு ரோட்ல என்ன பண்ண? ஸ்னேகாவை வம்பிழுக்கல? நடு ரோட்ல 4 பேருக்கு முன்னாடி ஸ்னேகாவை வம்பிழுக்கிறியே, நீ பொறுக்கில்லாம வேற என்ன? என்னடா பிரச்சனை பண்ண? நேத்து ஸ்னேகா கிட்ட வம்பு பண்ணியா? ஆமா பண்ணுனேன். அப்போ அங்க என்ன நடந்தாலும் இங்க மேட்டர் உடனே அப்டேட் ஆயிருது, அப்படிதானே? ஆமா. அப்ப ஊர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முன்னாடி நின்று தீர்த்து வைப்பீங்க. வீட்டுல சொந்த பிள்ளை ஆசைப்பட்டு நல்லபடியா வாழணும்னு ஒரு பொண்ணை கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா அதுக்கு மட்டும் உச்சாணி கும்பல ஏறிக்குவீங்க, முடியாதுன்னு சாதிப்பீங்க, அப்படிதானே? ஸ்னேகாவோட நேரத்தை தொடர்றதுக்கு கூட அருகதை கிடையாது. இப்படி பெத்த பிள்ளைக்கு கூட உதவி பண்ணாம எவ்வளவு ஒருத்திக்காக உதவி பண்றீங்க, எவ பின்னாடியோ ஓடுறீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷன். உங்களுக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்கு. டேய், அத இதன் முட்டாள் தலைமை முடிச்சு போட்ட பிச்சிருவேடா ராஸ்கல். அவ வேணும்னு நான் ஆட்டோ ஓட்டினேன், ஐடி கம்பெனில சேர்ந்தேன், அவ பின்னாடியே அலைஞ்சு ஓடி வம்பு பண்றேன். இதெல்லாம் எதுக்காக? அவளை நான் அவ்வளோ சின்சியரா லவ் பண்றேன். ஏய், இது லவ்வே இல்லடா. உன் மேல அவளுக்கு சுத்தமா லவ் கிடையாது. ஏன் இல்ல? நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து கேட்டான், ஏதாவது ப்ராப்ளமா மேடம்னு. அதுக்கு அவ இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. ஏன் அனுப்பிச்சா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்த வந்து என் மேல கை வச்சு அசிங்கப்படுத்த கூடாதுன்றதுக்காக அனுப்பிச்சிட்டா. அப்படின்னா என் மேல அவளுக்கு லவ் இல்லாமையா? டேய் சிச்சி பைத்தியக்காரன், நீயும் உன் லாஜிக்கும் உன் லவ்வும். ருத்ரா, அவளை ஒழுங்கா சாப்பிட்டு போச் சொல்லு, இல்லனா நடக்கிறதே வேற. கொன்னுடவே கொன்னு. நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல நாங்க சேர்றோமா இல்லையான்னு பாக்குறத நிறுத்திட்டு மறுபடியும் போலீஸ் வேலையில சேர முடியுமான்றத பாருங்க மிஸ்டர் சஸ்பெண்டட் ஐஜி. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதடா, கொன்னுடுவேனா? அப்ப ஸ்னேகாவும் நானும் ஒண்ணு சேர முடியாதுன்ற வார்த்தையை நீங்களும் திரும்ப திரும்ப சொல்லாதீங்க மிஸ்டர் சஸ்பெண்டட் ஐஜி. டேய், திருப்பியா சொல்ற? சொல்றத கேளுங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவனை கூட்டிட்டு போமா. போடா போடா. தொலைச்சுடா உன்னை. என் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். மிஸ்டர் சஸ்பெண்டட் ஐஜி, மிஸ்டர் சஸ்பெண்டட் ஐஜி, மிஸ்டர் சஸ்பெண்டட் ஐஜி. பேசாம போய் தொலைடா. சார், நீங்க உருவாக்கின ஹாஸ்பிட்டல் தான் சார். வச்ச கண் எடுக்காம அப்படி பாக்குறீங்க? வக்கீல் சார், முத்துலட்சுமி 1000 தான் என் கூட சண்டை போட்டாலும் எதிர்த்தாலும் எனக்கு எதிரியா இருந்தாலும்
அவளும் உழைச்சிருக்கா. நான் விட்டுட்டு போன ஹாஸ்பிட்டலை நல்லாவே டெவலப் பண்ணியிருக்கா. அதுக்காக நான் அவளை பாராட்டித்தானே ஆகணும். சார், உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் ஒரு எதிரி இன்னொரு எதிரியை பாராட்டுறது தான். வாங்க சார், உள்ள போலாம். சார் ஒரு நிமிஷம். யார் நீங்க? நம்மள என்ன தெரியலையா? ஐயா நீங்களா ஐயா? ம் எப்பயா வந்தீங்க? ம் இப்பத்தான். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கங்க ஐயா. வாங்கய்யா உள்ள போலாம். மைதிலி, யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. என்ன சார், பேஷண்டா? டாக்டர் பார்க்கணுமா? மேடம் இன்னும் வரல. அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் இல்லாம மேடத்தை பார்க்க முடியாது, அவங்க ரொம்ப பிஸி. அவர் யாருன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கா? யாரு? உங்க சொந்தக்காரங்களா? நமக்கு படி இழக்கிற தெய்வமா இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர். உங்களுக்கு கிண்டல் பண்றதுக்கு நேரங்காலமே கிடையாதா? இப்படி லொல்லு பண்றதுனாலதான் மேடம் உங்களை அடிக்கடி வேலையை விட்டு தூக்குறாங்க. சார், கோர்ட்டுக்கு எனக்கு டைம் ஆச்சு. வாங்க வந்து வேலையை பார்ப்போம். நீங்க உள்ள போங்கய்யா, இந்த வரேன். ஏன் இங்கே நிற்கிறீங்க? அம்மா ரூமில் போய் உட்காருங்கய்யா. அவங்க ஏதாவது சொல்லிட போகிறாங்கய்யா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐயா நீங்கள் போங்கய்யா. சார், எதுக்கும் தயாராக இருப்போம் சார். அந்த பாடத்தை ஜெயில் எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துடுச்சு. ஆமாமா. அந்த பேஷண்டோட பில்ல ஆபரேஷன் தியேட்டருக்காக வாங்கின அந்த ஸ்கேனிங் மிஷினோட காஸ்டையும் சேர்த்துருங்க. அப்புறம் நாளைக்கு ஹைதராபாத் போறதுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருங்க. முக்கியமான விஷயம், பிளாக் ரீஓபனிங் செரமனிக்கு அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஆமாமா, பிளாக்குக்கு கண்டிப்பா எங்க அம்மா பேரு தான் வைக்கணும். ஆல்ரைட்? சரி சரி. ஆபரேஷன் பண்ணும்போதும் சாவோட விளிம்புக்கு போன அந்த பேஷண்ட்டை காப்பாத்தி கூட்டு வரும்போது நீ சொல்ற அதே வார்த்தை, ஓ மை காட் சார், நீங்க மனுஷனே இல்ல தெய்வம்னு. அதைத்தான் நீ அப்ப அடிக்கடி சொல்லுவேன். இப்பவும் அதே வார்த்தையை சொல்றேன். தேங்க்ஸ். எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க?
யார பாக்குறதுக்காக ஏ ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது யார்? இது என்ன எம்டி ரூமா ஆடிட்டோரியமா? நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டீங்க. முத்துலட்சுமி, நான் வந்து சரி வந்துட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இது நடந்துதானே ஆகணும். இன்னைக்கே வந்துட்டதால ஏன் டென்ஷன் முடிஞ்சு போச்சு. ஒன் திங், இனிமே நான் உங்களுக்கு லக்ஷ்மி கிடையாது. கால் மீ டாக்டர் ஆர் மேடம். அது முடியாது லட்சுமி. ஏன்னா நான் மாறல. நான் மாறிட்டேனே. எல்லாமும் மாறி போச்சு. நீங்களும் மாறுது தவிர வேற சாய்ஸே இல்ல டாக்டர். ஆமா, இவர் யார்? அப்பவே கேட்டனே. ஐ எம் யோகராஜ், BABL. வரும்போதே பெரிய ஏற்பாடோட வந்த மாதிரி தெரியுது. ஐ லைக் இட். ஆனா எதுக்கு தேவையில்லாம நீங்க தண்ட செலவு பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர்? இது என்னோட ஹாஸ்பிட்டல். வரும்போதே போர்டு பார்த்திருப்பீங்களே. நீயும் புரிஞ்சுக்கிட்டு உடனே விஷயத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லக்ஷ்மி. நான் வர்ற வழியில பார்த்தேன், ஹாஸ்பிட்டலை நல்லாவே டெவலப் பண்ணியிருக்கேன். உன்னோட தரம் தாழ்ந்து போயிருந்தாலும் ஹாஸ்பிட்டலோட தரத்தை நல்லாவே உயர்த்தியிருக்கேன். அதுக்காக உனக்கு இன்னொரு தேங்க்ஸ். வாட் வாட் வாட்? கம் அகைன். எங்க நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உன்னால இந்த ஹாஸ்பிட்டலை தனியா நடத்த முடியாதோன்னு நான் பயந்தேன். ஆனா இந்த ஹாஸ்பிட்டலோட வளர்ச்சியை பார்த்து நான் இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இத்தனை வருஷம் ஜெயிலுக்கு போயும் உங்க நக்கல் நையாண்டின்னு குறையல. இத்தனை வருஷமா என் ஹாஸ்பிட்டலை நல்லபடியா நிர்வாகம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கே நம்ம இந்த கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ணிடலாம். நான் லாயரோட வந்திருக்கேன். புதுசா அக்ரிமெண்ட் போட்டுருக்கோம். நீ வேணா உன் ஆடிட்டர் கூப்பிட, கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இதை பார், நிச்சயமா நீ கேட்குற அமௌண்ட்டை நான் உனக்கு செட்டில் பண்றேன். என்ன? ஐயோ, என்னால முடியல டாக்டர். நான் இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆகுது. இதை பார், கொஞ்சம் சீரியஸா பேசு. கெட் அவுட். 2 பேரும் வெளியே போறீங்களா? இனிமே என் ஹாஸ்பிட்டல் பக்கமே நான் உங்களை பார்க்க கூடாது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுதான் சீரியஸ். புரிஞ்சுதா? உங்களுக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன சார் சம்பந்தம்? மேடம், இது சார் கட்டின ஹாஸ்பிட்டல். அவரு தான் இதுக்கு ஓனர். அவர் ஏதோ திடீர்னு ஜெயிலுக்கு போனாரு. அப்ப நீங்க பராமரிச்சீங்க. இப்ப அவர் வந்துட்டாரு, திருப்பி கொடுத்துட வேண்டியதானே? ஏன் சார், சட்டம் படிச்சவர் தானே நீங்க? ரோட்ல போற யாரோ ஒருத்தர் இது என்னோட ஹாஸ்பிட்டல் சொன்னா என்ன ஏதுன்னு விசாரிக்காம உடனே புறப்பட்டு வந்துட்டீங்களா? ரோட்ல போறவரா? இது இவரோட ஹாஸ்பிட்டல் தான்றதுக்கு என்ன ஆதாரம்? எங்க அக்ரிமெண்ட், எங்க டாக்குமெண்ட்ஸ்? லக்ஷ்மி, நடந்த சம்பவங்கள்லாம் உனக்கு நல்லாவே தெரியும். நான் ஜெயிலுக்கு போற அந்த சிச்சுவேஷன்ல நான் இந்த ஹாஸ்பிட்டல வாய் வார்த்தையா தான் பேசி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனேன். அக்ரிமெண்ட் போட டைமும் இல்ல, அதுக்கு அப்ப அவசியமும் இல்ல. நான் உன்னை நம்புறேன். உன் மனசாட்சியை கேட்டுப்பாரு, அது சொல்லும் எது உண்மைன்னு. மிஸ்டர் கருணாகரன், இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை கிடையாது. நான் கண்ணா பின்னான்னு பேசுறதுக்குள்ள உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கணும்னா நீங்களே இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க ஜெயில இருக்கும் போது உங்க கேஸ் நடத்துறதுக்காக உங்ககிட்ட பணம் இல்லாததால என்கிட்ட பணம் வாங்குனீங்க. அப்ப இந்த ஹாஸ்பிட்டலை என்கிட்ட ஒப்படைச்சு அக்ரிமெண்ட் போட்டீங்க. எல்லாமே உங்களுக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் சார், உங்களுக்கு என்ன அம்னீஷியாவா? இங்க பாருங்க, என் டைமை வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்புறீங்களா? என்ன லட்சுமி உளர்ற? எப்ப நான் ஹாஸ்பிட்டல் உங்ககிட்ட கொடுத்தேன்? எப்ப நீ எனக்கு பணம் செட்டில் பண்ண? என்ன விளையாடுறீங்களா? இது என் ஹாஸ்பிட்டல் இல்லனா நான் ஏன் கஷ்டப்பட்டு இது இவ்வளவு தூரத்துக்கு டெவலப் பண்ணணும்? நான் ஏன் உங்க தங்கச்சிக்கு இத்தனை வருஷம் காசு கொடுக்கணும்? அவ என்ன என் கூட பிறந்த தங்கச்சியா? நான் உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் கொடுத்த ஒவ்வொரு பைசாக்கும் என் கிட்ட கணக்கு இருக்கு. பாக்குறீங்களா? பாருங்க.
பாரு லட்சுமி, இந்த பணம் இந்த ஹாஸ்பிட்டல் லாபத்துல வந்த பணம், எனக்கு சேர வேண்டிய பணம், என் தங்கச்சியோட குடும்ப மெயின்டெனன்ஸ்க்கு நான் உங்ககிட்ட சொல்லி கொடுக்க சொன்ன பணம். உங்க தங்கச்சி உயிரோட இருந்தா என்ன செத்தா எனக்கு என்ன? லட்சுமி கருணாகரன் சும்மா கத்தாதீங்க. அவரோட மெயின்டெனன்ஸ்க்கு நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்? இத்தனை வருஷம் கொடுத்தல, கணக்கு போட்டு பார்க்க சொல்லுங்க. பல கோடி வரும். அவ்வளவுதான். பணம் கொடுத்தாச்சுல்ல, கணக்கு முடிஞ்சு போச்சு. என்ன விளையாடுறியா லட்சுமி? இந்த ஹாஸ்பிட்டல் கட்டிருக்கனே பில்டிங், இந்த இடம், இந்த நிலம் என்னுடைய சொந்த நிலம். அதோட மதிப்பு இன்னைக்கு பல கோடி. அது எல்லாமே எப்பவோ நீங்க எனக்கு எழுதி கொடுத்துட்டீங்க சார். நீங்க கொலை பண்ணிட்டு உயிருக்காக பயந்து ஓடினப்ப பணத்தை பத்திலாம் நீங்க யோசிக்கவே இல்ல கருணாகரன். இதையும் பாருங்க. இதெல்லாம் உங்க கையெழுத்தா சார்? இத்தனை கையெழுத்து போட்டதா எனக்கு ஞாபகம் இல்லை. சில கையெழுத்துகள் போட்டேன். நான் ஜெயில இருந்தப்போ கேஸ் நடத்தணும்னு லட்சுமி என்கிட்ட சில கையெழுத்து வாங்கினா, அது ஞாபகம் இருக்கு. அதை நான் படிச்சு கூட பார்க்காம அவசரத்துல கையெழுத்து போட்டேன். அது என்னை காப்பாத்துற கையெழுத்துன்னு நினைச்சேன். ஆனா இப்படி என் வாழ்க்கைக்கு உல வைக்கிற கையெழுத்து நான் நினைக்கவே இல்லை. நீங்களே இதை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. வெளியே போக கருணாகரன். I said get out and get lost. ரோகி, நம்ப வச்சு கழுத்துறதுக்கு இப்படி என்ன மோசம் பண்ணிட்டியே. நான் ஜெயில இருந்தப்போ அங்க வந்து இது உன்னுடைய ஹாஸ்பிட்டல் அடிக்கடி சொன்னேன். ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன், காசு பணம் எதிர்பார்த்து சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி போலி பத்திரம் தயார் பண்ணி என் சொத்தெல்லாம் சுருட்டிட்டியே. நான் உன்னை விட மாட்டேன். உன்னை நான் கொண்டுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போறேன். ஏய், என் சொத்து எடுத்துட்டாலும் பரவாயில்ல. என்னுடைய கடின உழைப்பு, என் நேர்மை, என்னுடைய நல்ல பேரு இதெல்லாம் திருடிட்டியே. பாவி, உன்னை நான் விட மாட்டேன். அறிவே இல்லையா? இதால யார் அவ்வளவு விட சொல்லுது? முதல்ல எடுத்துட்டு வெளில போங்க. நான் போக மாட்டேன் இந்த இடத்தை விட்டு. எனக்கு ரெண்டுல ஒரு விஷயம் தெரிஞ்சு ஆகணும். இது என்னுடைய ஹாஸ்பிட்டல், இது என்னுடைய ரூம். முதல்ல நீ போ வெளியே. டாக்டர்ட்ட மரியாதை கொடுக்க மாட்டேன். யோ வக்கீல், முதல்ல நாளை எடுத்துட்டு வெளியே போங்க. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த மாரி என்கிட்ட நடந்துக்கிறீங்க? நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். எல்லாமே சிசிடிவில பதிவாயிருக்கு. சார், பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு சார். நீங்க உடனே இடத்தை காலி பண்ணலன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் சார். சார், இது அநியாயம் சார். இது என்னுடைய பொருள். எனக்கு அதிகாரம் இல்லையா? நீங்களே சொல்லுங்க. முதல்ல அவளை வெளியே போக சொல்லுங்க. சார், ஆதாரம்லாம் பார்த்தாச்சு. இனிமே நம்ம டீல் பண்ண வேண்டிய விதத்துல டீல் பண்ணிக்கலாம் சார். வாங்க சார். இனிமே வரவே கூடாது. சார் வாங்க சார், போலாம் சார். டாக்டர் குமார், இந்த ஆளோட படத்தை டாக்டர் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே சர்க்குலேட் பண்ணுங்க. கருணாகரன்ற பேர் வச்ச ஒரு பேஷண்ட் கூட ஹாஸ்பிடல் வாசல்ல மிதிக்க கூடாது. டேக் ஹிம் அவே. லட்சுமி, நான் உன்னை விட மாட்டேன். கண்டிப்பா கோர்ட்ல சந்திப்பேன். நானும் ரெடி. எல்லாத்துக்குமே ரெடி. நானும் ரெடி தான். யோ, என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எடுத்துட்டு போயா. ஐயா போங்கயா, போங்க போங்க. ஐயா, வாங்குற சம்பளத்துக்காக பேசிட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த அம்மா முன்னாடி நீங்க அவமானப்படுறத என்னால தாங்கிக்க முடியலையா? இந்த ஏழையால முடிஞ்சது உங்களை போங்கன்னு சொல்லி இன்னும் அவமானப்படாம உங்களை காப்பாத்தி விட்டதுதாயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. கவலைப்படாத அண்ணாமலை, இதுவும் கடந்து போகும். நல்லது நடக்கும். சத்தியமும் தர்மமும் கண்டிப்பா ஜெயிக்கும். கருணாகரன் கண்டிப்பா மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவான். உண்மையான உழைப்பு என்னைக்குமே தோத்து போகாது. நான் வரேன். சரிங்க ஐயா. கருணாகரன் ஓடிட்டா. முத்துலட்சுமி ஜெயிச்சிட்டா.